தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் மருத்துவத்துறையில் 25,295 பணியிடங்கள் நிரப்பப்பட்டுள்ளதா அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவிச்சிருக்காரு. சட்டப்பேரவையில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பதிலுரை வழங்கி பேசிய அவர் இதனை தெரிவித்தார். எம்ஆர்பி என்று சொல்லக்கூடிய மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்கின்ற அமைப்பும் டிஎன்பிஎஸ்சி என்கின்ற அமைப்பும் அதேபோல் நம்முடைய ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்கின்ற அமைப்பும் NHM அமைப்பும் இந்த 4 அமைப்புகளும் சேர்ந்து இன்றைக்கு எவ்வளவு பணியிடங்களை கடந்த 4 ஆண்டுகளில் வெளிப்படை தன்மையோடு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் எந்த விதமான இடைத்தரகர்களும் இல்லாமல் எவ்வளவு பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது என்றால் 25,295 பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கொரோனா காலத்தில் எடுக்கப்பட்டது என்றாலும் இவர்கள் இடைக்கால பணி நியமனம் என்கின்ற வகையில் அப்போது அவர்கள் சேர்ந்திருக்கிறார்கள் என்றாலும் சேர்ந்தது எப்படியாக இருந்தாலும் சரி அவர்களுடைய வாழ்வு பாதிக்கக்கூடாது. இவர்கள் அனைவருமே தமிழர்கள் தான். எனவே அவர்களுக்கு அத்துணை பேருக்குமே நாம் வாழ்வளிக்க வேண்டும் என்கின்ற வகையில் இன்றைக்கு அந்த 3,184 பேரில் 2,160 பேருக்கு இன்றைக்கு இந்த அரசு அந்த பணி நிரந்தரம் செய்து 18,000 ரூபாய் சம்பளம் பெற்றுக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு 60,000 ரூபாய்க்கு மேல் சம்பளம் பெற்று பணி நிரந்தரமாக்கப்பட்டிருக்கிற ஒரு மகத்தான சாதனை நடைபெற்றிருக்கிறது. இன்னமும் கூட ஒரு 714 செவிலியர்கள் பணி நியமனம் நிரந்தரம் செய்யப்பட வேண்டி இருக்கிறது. 2,24,87,798 பேரை இந்த மக்களை தேடி மருத்துவம் சென்றடைந்திருக்கிற காரணத்தினால்தான் ஐநா சபை இதுவரை இந்திய வரலாற்றில் வேறு எந்த மாநிலத்திற்கும் அல்லது எந்த மாநில அரசு நடத்துகிற நிர்வாகத்திற்கும் ஐநா விருது நேரடியாக தந்ததில்லை. முதன்முறையாக தமிழ்நாட்டின் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு யுனைடெட் நேஷன்ஸ் இன்டர் ஏஜென்சி டாஸ்க் போர்ஸ் அவார்டு என்கின்ற ஒரு விருதை கடந்த ஆண்டு தந்து மகிழ்ந்திருக்கிறார்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.